முத்துகிருஷ்ணன் அவர்களே, மாநில அம்மாக்கள் இணைச் செயலாளர் அண்ணன் ஏவிகே அவர்களே, குழந்தை மாநகர செயலாளர் அண்ணன் ராமநாதன் அவர்களே, கும்பகோணம் ஒன்றிய கழக செயலாளர் எனது தந்தை சிவபுரம் காரிகள் அவர்களே, திருப்பூர் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் கருணாநிதி அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களோட பொருளுக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மண்டல தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் ரமேஷ் அவர்களே, மண்டல பொதுச் செயலாளர் பாலாஜி அவர்களே, மாவட்ட ஐடி செயலாளர் பாலு அவர்களே, மாவட்ட ஐடி புதிய நிர்வாகிகளாக இன்றைக்கு பதவியை பெற்றிருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளே, இங்கே வந்திருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் வழங்க தெரிவித்துக் கொள்கிறேன். ஐடி அப்படிங்கிற பத்தி நம்ம கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் ஒரு தகவல் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீடுகளா போய் ஓட்டுகிற சூழ்நிலை இருக்காருப்பா, எல்லாமே சோசியல் மீடியாவே கேட்டு முடிச்சிடலாம், அந்த ஒரு சூழ்நிலை 20 வருஷம் கழிச்சு வந்துடும். ஆனா இப்போதைக்கு நம்ம சோசியல் மீடியாவில் ஓட்டு கேட்கிறோம், அதே நேரத்துல நம்ம நேரில் போய் ஓட்டிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இயற்கையான விளையாட்டாலும் நீங்க ஸ்மார்ட் போனுக்கு வீடே கிடையாது. எல்லா வீட்டுமே ஸ்மார்ட் போன் இருக்கு. தேர்தல் நேரத்துல அந்த 15 நாளோ அந்த 30 நாளோ நம்ம நேரடியாக போய் ஓட்டு கேட்டுக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியா தகவல் தொழில்நுட்ப இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல நம்ம தினந்தனம் ஓட்டு கேட்கலாம். தினந்தனம் இந்த திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளையும் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லக்கூடிய செய்திகளையும் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு நாள் நாம் இன்றைக்கு அந்த தகவல்களை கொடுத்துடலாம். இப்ப இருக்கக்கூடிய நம்ம கட்சி நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்றியம் பகுதி அப்படிங்கிற ஒரு பாடி இருக்கு. அந்த பாடியில 14 பேர் நம்ம பொறுப்பாளர் ஐக்கிய கொண்டு வரோம். ஒரு தொகுதிக்கு சராசரியா பார்த்தோம்னா 60 பேர் நிர்வாகி வரும். ஆனா இந்த 60 பேர்ல இருந்து 70 பேரால ஒரு தொகுதிக்குள்ள செய்தியில கொண்டு போய் சேர்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. எவ்வளவு பேர் வேணும்? ஒரு பூத்துக்கு சராசரியா 600 இருந்து 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதிவிடக்கூடிய பதிவு வந்து வாட்ஸ்அப்லயோ இல்ல பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ அந்த பதிவுகளை வந்து மினிமம் ஒரு 100 பேர் பதிவு போறாங்க அப்படின்னா அது 100 பேர் பாக்குறாங்க. அந்த பூத்துல இருக்கக்கூடிய 600 பேரும் 1000 பேருக்கும் நம்மளுடைய தகவல் போய் சேரும் அப்படின்னா கம்பல்சரி மினிமம் 5 பேர் போகணும். நம்ம பூத்துக்கு போடுற குழுல நம்ம 2 பேர் ஐடிக்கு ஒரு முக்கியத்துவம் ஐடி பொறுப்பாளர் போடுதுங்கிறாங்க. ஆனா அது மட்டும் போதுமா? கண்டிப்பா போதாது. அந்த பூத்துக்கு மினிமம் 5 பேர். நீங்க கிளைக்கு அமைக்கும் போது கண்டிப்பா ஐடி பொறுப்பாளரும் கொஞ்சம் அதிக பேர் அந்த ஐடி தகவல் செல்போன் யூஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அதை என்ன பயன்படுத்தக்கூடியவர்களையும் நீங்க அந்த பொறுப்புக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாங்கன்னா நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லக்கூடிய அந்த டார்கெட் நம்ம எவ்வளவு பேருக்கு இந்த செய்தியை கொண்டு சேர்க்க முடியுமோ அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா தகவல் குறிப்பிட்டு தினந்தோறும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம திமுக அரசு என்ன பண்ணும்போது நம்ம அண்ணா திமுக என்ன பண்ணோம். இப்ப அந்த திமுக வந்து எந்த திட்டங்களை மக்கள் திட்டங்களை கொள்கொண்டு தொலைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி மிகச்சிறப்பா தகவல்களாகவும் இன்றைக்கு புகைப்படமாகவும் தினந்தோறும் வந்து கொண்டே இருக்கிறது. எடுத்துக்காட்டாக 2009ஆம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு போது கொண்டு வரப்பட்ட நீட். இந்த நீட்டை எதிர்த்து மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நீட்டை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்கிறாங்க. வழக்கு கொடுக்கும்போது 2017 ஆகஸ்ட் 22ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு எழுதி தீர்ப்பு வரும்போது ஒரு சேனல் திருப்போம்னா நம்ம முன்னாள் சிவகங்கை முதலமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க. இன்னொரு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியோட காங்கிரஸ் இருக்கக்கூடிய முன்னாள் நிதியமைச்சர் பாசிதமதி மனைவி நளினி சிதம்பரம் ஒரு பக்கம் ஒரு சேனல் பேட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல் பாத்தீங்கன்னா ஒரு சேனல் விஜயபாஸ்கர் அவைத்தோடு நீட்டுக்காக நாங்கள் முடிந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்தோம், ஆனால் எங்களால் நீட்டை தடை செய்ய முடியவில்லை என்று ஒரு பேட்டி கொடுத்தார். அடுத்த நாளாக பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பா சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரம் அகலையோடு வார்த்தை சொல்லுவாங்க, இங்கே யாராலும் நீட்டை தடை செய்ய முடியாது, நீட்டு வந்தே ஆகும் அப்படின்னு. அதுக்கு அந்த தீர்ப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வருகிறார். 7.5% இடஒதுக்கீடு உள்இட ஒதுக்கீடு நீங்க வரலாற்று முடிவு வந்துட்டோம். வரலாற்று சிறப்பு வந்துட்டோம். இதனால புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய ஒரு பாரத்தை உடனே நம்ம நடத்தணும். தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கும். அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் ஆசிரியர்களும் நடக்கும். இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 4 வருஷத்துல 1050 பேர் இன்னைக்கு வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு மருத்துவராக இருக்கிறாங்க. யாரும் இருக்கா? 7 வீட்டு பிள்ளைகள், நெசவாளி வீட்டு பிள்ளைகள். இன்னைக்கு திருப்பூரத்தில் நெசவு செய்யக்கூடிய ஒரு வீட்டு பிள்ளை இன்னைக்கு மருத்துவராக இருக்கு. இன்னைக்கு அடைக்கலையில ஒரு ஸ்கூல் ஆசிரியர் ஒருத்தர் சொல்றாரு, எங்க 15 வருஷமா அந்த ஸ்கூல்ல பாக்குறேன், இது வரைக்கும் ஒரு பையன் கூட அந்த ஸ்கூல்ல இருக்க மருத்துவராக இல்லை. இன்னைக்கு அறிவிக்கலாம் அப்படின்னு
ரொம்ப சந்தோஷத்தை சொல்றாரு. அவர் முகத்துல அந்த சந்தோஷம் தெரியுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, போன மாசம் எல்லாருமே பார்த்துருப்போம், எல்லா டிவியிலுமே எல்லாமே வந்துச்சு. ஒரு மாற்றுத்திறனாளி மாணவன் வீட்டுல வந்து பாஸ் ஆயிடும். பாஸ் ஆனோட அந்த அவனோட நடக்க முடியல. அந்த நடக்க முடியாத அவனோட கிட்டத்தட்ட அவங்க லைன் வந்துட்டு இருப்பான். யாரும் தெரியவானா அவங்க அம்மா பார்த்து நான் நீட்டு பாஸ் ஆகிட்டா அவங்க சொல்றதுக்காக வந்துட்டு இருப்பான். நடந்து இருக்கக்கூடிய அந்த காலத்துல அவங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா செங்கல் சொல்லிட்டு வேலை பார்த்தாங்க. அம்மா பார்த்து அம்மா நான் நீட் பாஸ் ஆகிட்டாமா, அவன் ஃபுல்லா வேறுபடுவது அவன் தாண்டி அவங்க அம்மாவோட வேறுபடுவது. அந்த இடத்துல அந்த பையன் சொல்றாங்க 7 செல்வம் 70 நான் மருத்துவமா போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா நான் பாத்துக்கிறப்பா, நான் எல்லாரும் பாத்துக்கிறப்பா அப்படின்னு இவங்க எவ்வளவு எடுத்து போய் வேலை பார்த்துருந்தாலும் அந்த பையனோட முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் தொடர்ச்சி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு அந்த காலம் கிடையாது. எங்களோட புரட்சித்தலைவர் எடப்பாடியா அந்த மருத்துவமனைக்கு கட்டக்கூடிய கட்டணத்தை அந்த கட்டிடத்தை ஏற்றி விட்டா. அதனால அவங்க அந்த காலம் நீ பாஸ் ஆகிட்டா போதும், படிச்சா போதும். அரசு பள்ளியில இன்னைக்கு மருத்துவமனை இன்றைக்கு 11 மாணவர்களுக்கு ஆய்வு கொண்டிருக்கிறார்கள். இது போல அடுத்து பார்த்தீங்கன்னா இது சிறப்பான திட்டம் மடிக்கணினி திட்டம். இது எப்படி அதாவது ஒருத்தரோட வாழ்க்கையில பொருளாதார ரீதியாவோ சமூக ரீதியாவோ எனக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது ஒரு ஏனென்று ஒரு சூழல் வரும்போது அதை சரியாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி தான் மிக சிறந்த ஒரு கட்சியாக இருக்க முடியும். அப்படி நீட் மூலமாக ஊழியர்கள் மூலமாக இன்னைக்கு 7 மாணவர்களுக்கு ஒரு விளையாட்டுகளுக்கு உள்ளது அவருக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் உருவாக்கக்கூடிய கட்சியாக அதிமுக இருக்குது. அதே போல மடிக்கணியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு திட்டமா கலந்து கொள்ள முடியாது. அது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மினிமம் 8 லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 9 வருஷம் அந்த திட்டத்தை மடிக்கணி கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட 23 லட்சம் பேருக்கு நம்ம அந்த மடிக்கணி கொடுத்துருவோம். யாருக்கு கொடுத்தோம்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய உதவிபுரம் பள்ளிகளில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கு அந்த மடிக்கணி கொடுத்தோம். ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு ஸ்டோரி சொல்றேன். அந்த மடிக்கணி நம்ம அசால்ட்டா ஒரு திட்டம் கலந்துக்கிறோம். ஆனா அந்த திட்டத்தால ஒரு மாணவனோட வாழ்க்கை எப்படி மாறிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல நினைக்கிறேன். விஜய் பாத்தீங்கன்னா டிஜே பிளாக் அப்படின்னு ஒரு மியூசிக் போட்டுட்டு இருப்பான். அந்த பையன் எங்கேயோ ஒரு மொழியில இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பா கொண்டு போயிருப்பான். அதுக்கு அந்த பையன் சென்னையில் இருக்கக்கூடிய அரசு அங்கீகாரம் பள்ளியில் படிக்கிறார். அவரோட யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்கும்போது இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், நான் அரசு அங்கீகாரம் பள்ளியில் படிக்கிறேன், படித்து முடித்து நான் இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்கிறேன். சேரும்போது எனக்கு கட்டடத்தை கட்டுவதற்கு என்னிடம் பணம் இல்லை. அந்த சூழ்நிலையில் என்னிடம் இருப்பது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த மடிக்கணினி. அந்த மடிக்கணினியில் ஒரு சிடியில் ரீஜியன் மியூசிக் என்ற சாப்பிட்டு இருக்கிறது. அதை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். அதை பற்றி நான் அறிந்து கொண்டு அது நல்ல தேர்வான ஒரு தொழில்நுட்பவாதியாக மாறினேன். மாணவன நான் ஒரு பரிசாளர்களுக்கு இந்த ஒரு பிரபல அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு பரிசாளர்களுக்கு போகும்போது அந்த உள்ள போனாங்க இவங்க மூச்சப்பட்ட சட்டடைக்கிற 3 பேருக்கு நீ வெளில போனா அப்படின்னு இருப்பாங்க. அதே இடத்தில் இன்னைக்கு 4 கவுன்சிலரோட கொடுத்து எங்களை உள்ள அழைச்சிட்டு போறாங்க. இப்படி என்னோட வாழ்க்கையை மாற்றிக்கக்கூடிய ஒரு திட்டம் மடிக்கணி திட்டம். இதுவே எத்தனையோ லட்சக்கணக்கான பேரோட வாழ்க்கையை மாற்றிக்க மடிக்கணி. ஆனா இன்னைக்கு அந்த திட்டம் இந்த அதிமுக ஆட்சியில் புதுவெட்டு தொலைக்கப்பட்டிருக்கிறது. இது போல எண்ணற்ற திட்டங்கள் அம்மா உணவகம், இருசக்கர வாகனம், திருமணங்களை எத்தனையோ திட்டங்களை இன்றைக்கு இந்த அதிமுக ஆட்சி புதுவெட்டு தொலைக்கிறது. இதை எல்லாத்தையுமே நீங்க மக்களுக்கு கொண்டு செல்லணும். அதுக்கு பூத் லெவலில் நீங்க எங்களுக்கு தகவல் செயல்படுவதற்கு மினிமம் 5 பேர் 6 பேரா செயல்படாமல் எங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும் என்று கூறி பேச வாய்ப்பு நன்றி.